இந்த பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி இப்போதான் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர. சரி ஆராத்தி எடுக்க போறப்ப அவளுக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கும். அது அவங்க அத்தையும் பாத்துடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது, அவளை கூட்டு போய் தனியா குடிசையில தங்கவை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவளையும் ஒரு தனி வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. அவ எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுக்கு சுடுதண்ணி மட்டும் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. கூட வந்த பொண்ணு இப்ப நீ எதையும் தொடக்கூடாது, உனக்கு அப்புறமா தாரேன், இப்போதைக்கு பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அவங்க ஹஸ்பண்டும் இப்ப கோவப்படுறாரு அவங்க அம்மா கிட்ட, எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவை அவளா தீட்டிங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவளை கூப்பிட்டு போறாங்க ஊருக்கு வெளியே தனியா தங்க வைக்கிறதுக்காக. அந்த பொண்ணு தனியா விட்டு வர போய் நீங்க தனியா விடாதீங்க, நான் எதையுமே அங்க தொட மாட்டேன், தயவு செஞ்சு என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறா. அப்படியும் அவங்க கூட்டு போக மாட்டாங்க. கூட வந்த பொண்ணு 4 நாள் தான் பொறுத்துக்கோ, அரிசியும் வச்சிருக்கேன் துணி வச்சிருக்கேன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வெளியில வந்து பார்த்தா ஒருத்தர் நிக்கிறாய், திரும்ப உள்ள வந்துட்டு கதவை போட்டிக்கோ, யார் வந்தாலும் திறக்காதுன்னு சொல்லிட்டு போகுது அந்த பொண்ணு. அவளும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா தண்ணியும் இருக்காது எதுவுமே இருக்காது. அவளும் கோவத்துல தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப படுத்துக்கிறான். அப்பதான் 2 பசங்க வந்துட்டு அவன் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு விட்டுட்டு போறாங்க.